ஹலோ செல்லக்கோட்டீஸ், என்னன்னு தெரியுதா? நிலா. மாடிக்கு வந்த பௌர்ணமிக்கு அதுக்கும் நிலா செம்ம பிரைட்டு, சூப்பராக இருந்துச்சு. சரி வீடியோ எடுத்தேன். உங்ககிட்ட நிலாவை காட்டலைன்னா எனக்கு தூக்கமே வராது. நல்லா இருக்குல்ல? ஒரிஜினல் நிலாயாது, அதெல்லாம் எடிட்டிங் இல்லை, ஷேக் ஆகுறது மட்டும்தான் எடிட்டிங். மற்றபடி பேக்கில் நிலாவோட வெளிச்சம் தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரில, பௌர்ணமி ரொம்ப பிரைட்டுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா போன வாட்டி பௌர்ணமி அப்போது இந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஒருவேளை இன்றைக்கி கொஞ்சம் மழை கிளைமேட் அப்படி இருக்கிறதுனால பௌர்ணமி அந்த நிலா வெளிச்சமும் சில்லுன்னு காற்றும் இது எல்லாம் கலந்து அடிக்கிறதுனால எனக்கு ஃபீல் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிஜமாவே சூப்பராக இருக்குது. காற்று நல்லா அடிக்குது. பக்கத்தில் தென்னை மரம் நிறையா இருக்குது. தென்னை மரம் காற்று கேட்குதா? காக்கா சவுண்டு. இப்போல்லாம் நைட்டில் கூட காக்கா கத்துதுங்க, பாருங்களேன். முன்னெல்லாம் பகலில் மட்டும்தான் காக்கா சவுண்டு கேட்கும், நைட்டில் கேட்கவே கேட்காது. இப்போல்லாம் என்னென்னா கத்திக்கிட்டே இருக்குது. எந்த டைமில் எழுந்திரிச்சு வந்தாலும், நான் நைட் டைமில் பாத்ரூம்க்கு எழுந்திரிச்சி போக வருவேன், அப்போவும் கத்துற சவுண்டு. நீங்கள் எப்போ தலை நிமிர்ந்து மேலே பார்த்தாலும் ஒரு 2-3 காக்கா பறந்துக்கிட்டே தான் இருக்குது. நைட்லலாம் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கா மரத்தில் அடங்கிடும். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு மரமெல்லாம் குறைஞ்சதுனால இந்த மாதிரி நைட்டில் அலையுதுங்களா? ஒரே மரத்தில் எல்லா காக்காவும் உட்காந்து சண்டை போட்டுக்குதுங்களா? எனக்கு அப்படி தான் தோணும். முன்னெல்லாம் மரம் செடி நிறையா இருந்தது, அதனால் அங்கங்கே இந்த காக்கா கூட சண்டை போட்டுக்கிச்சுன்னா இன்னொரு மரத்தில் போய் உக்காந்துக்கும். இப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு மரமே இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஏரியாவில் தான் 2-3 மரம் இருக்குது. அதனால் இங்கேயே அடித்து பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டுங்களோ? எனக்கு அப்படி தோணுங்க. அப்படியா இல்லை இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன விஷயம்? ஏன் நைட்டில் கத்துது? ஏன் பறந்துக்கிட்டே இருக்குது? முன்னெல்லாம் அடங்குற காக்கா இப்போல்லாம் ஏன் இப்படி பறந்துக்கிட்டே இருக்குது? அது என்ன காரணம்? அது என்ன விஷயம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் லைவ் போடலை, நான் தூங்க போகிறேன். எல்லோரும் தூங்கிடுங்க. எனக்காக யாரும் முழிச்சிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம், பாவம். நான் நாளைக்கு வரேன் லைவ். வேறு என்ன பேசுகிறது தெரியல வேறு. சரி ஓகே. என்னென்ன டிஃபன் உங்கள் வீட்டில் அப்படின்றதையும் கமெண்ட்லேயே சொல்லிவிடுங்க. நான் லைவில் இருந்தால் என்னெல்லாம் பேசுவேனோ அது நான் என்ன கேட்பேன்னு தெரிஞ்சு நீங்களே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்ன டிஃபன் எங்கள் வீட்டில்? இன்றைக்கி நான் நேற்று லைவில் காமிச்சேன்ல பொடிக்கரணை, அந்த பொடிக்கரணை போட்டு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு பண்ணிட்டேன். அப்புறம் அப்பளம், இது நைட்டுக்குள்ள மதியம் பண்ணது. அப்புறம் சாப்பாடு போட்டு சூடாக நெய் போட்டு அந்த காரக்குழம்பு போட்டு அப்பளம் நொறுக்கி போட்டு சாப்பிட்டேன். இப்போ நைட்டுக்கு என்னென்னா தோசை, அந்த காரக்குழம்பு, தூள் நல்லா இந்த தூள் இருக்குல்ல, பூண்டு நான் வீட்டில் செய்ய முடியல, அதனால கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த நம்ம பூண்டு மிளகா நசுக்கி போட்டு எண்ணெய் இது போடுவோம்ல, அதுவே இப்போ பவுட்ராக வெளியில் விற்கிது கடையில், அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை தூளும் அரைச்சி வச்சுருக்கேன். இது 2ல் எது வேணுமோ அதை போட்டு எண்ணெய் போட்டு குழப்பி சாப்பிட்றோம். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? யாருக்கெல்லாம் அந்த பூண்டு மிளகா போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றது பிடிக்காதுங்கிறதையும் சொல்லிவிடுங்க. என்னெல்லாம் கமெண்டில் சொல்லணும்னு தோணுது சொல்லிவிடுங்க. வேலையை முடிச்சுட்டு டயர்டாக வந்திருப்பீங்க, வந்ததும் நல்லா குளிச்சுட்டு
ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்ருக்க வேண்டாம். ஏன்னா பாவம் நேற்றே 12:30 வரைக்கும் கண்ணு முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நல்லா படுத்து தூங்கிடுங்க எல்லோரும். வேறு என்ன பேசுகிறது? ஐயோ வேறு என்னன்னே தெரியல. வேறு ஏதோ லைவில் இருந்தால் கூட நீங்கள் போடுற கமெண்ட்டை வச்சு நான் ரிப்ளை கொடுப்பேன். இதில் நானே என்ன பேசுகிறது? சரி ஓகே. நல்லா சில்லுன்னு காற்று வருது. நல்லா உடம்பெல்லாம் குளிர்ந்துருச்சு. நல்லா ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி இருக்குது.